வெங்கடேஷாய. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று 21ஆம் பாசுரம். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளர் பெரும் பசுக்கள். இந்த பாசுரத்தை கேட்போமா? திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சரசிரசித்தமத்யாபயந்தே ஸ்வோஷ்டிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ன விதியென்ன விம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்தும் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரிம்பாவா. கோல பிறந்தவோர் கோவிந்தன் வாழுவோர் சோதி மணிமாடம் தோன்றுவோர் நீதியால் நல்லவத்தர் வாழுவோர் நான்மறைகளோதுவோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனோர் பாதகங்கள் தேர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோல தமிழ் ஐயந்துமைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. திருவாடி பூரத்துச் சகத்துரித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ள வாழியே பெரும்போதோர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே ஒரு 143 வாழியே உயரங்கற்கே உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவள்ளி வளநாடி வாழியே வன்புருவ நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப
பாசுரத்தின் கருத்தை பார்க்கலாம். கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் அளவுக்கு பாலை சுரக்கும் பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மைந்தனான கண்ணனே, நீ எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, உலகிற்கே ஒளி காட்டும் சுடரே, உன்னை எதிர்த்தவர்கள் எல்லாம் வலிமை இழந்து உன் பாதங்களில் விழ காத்து கிடப்பது போல் நாங்களும் உன் திருவடிகளை புகழ்ந்து பாட காத்து நிற்கிறோம். எங்களின் வேண்டுகோளை ஏற்பாயாக. இதுவே இந்த பாசுரத்தின் கருத்தாகும். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழையைந்துமைந்து மரியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழான திருப்பாவையிலே நோன்புக்கு வேண்டிய வஸ்துக்கள் என்ன என்று குறிப்பாக தெரிவித்தார்கள். 20வது பாசுரத்திலே நப்பினை பிராட்டியையும் கண்ணபிரானையும் எழுப்பி உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு என்று பிரார்த்தித்தார்கள். உடனே நப்பினை பிராட்டி என்ன சொன்னாள், நானும் உங்களிலே ஒருத்தி என்றோ, நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணபிரானை எழுப்புவோம் என்று நப்பினை பிராட்டியும் இந்த கோஷ்டியிலே கலந்து கொண்டாள். இப்பொழுது இந்த 21வது பாசுரத்திலே எல்லோருமாக சேர்ந்து கண்ணபிரானை எழுப்புகிறார்கள். ஏத்தகலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப
மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்களாத்தப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலெழாய் மாத்தாருனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கணாத்தாது வந்துன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து புகழ்ந்தேலோரெம்பாவாய். கண்ணபிரானை எழுப்பும் பொழுது என்ன வார்த்தையை சொல்லி எழுப்பினால் அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும்? நந்தகோபனுடைய பிள்ளையே என்னால் தான் அவனுக்கு சந்தோஷம். எம்பெருமான் எதற்காக அவதாரம் எடுக்கிறான்? தன்னுடைய பிள்ளைகளான ஜீவாத்மாக்கள், அந்த ஜீவாத்மாக்களிலே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை தன்னுடைய தகப்பனாராக ஆக்கி அவருடைய கட்டுப்பாட்டிலே தான் வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்படியானால் அதை சொல்லி எழுப்பினால்தானே அவனுக்கு சந்தோஷம். சரி, நந்தகோபரை சொல்லி எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்தில் என்ன சொன்னார்கள்? ஏத்த கலன்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான். இத்தனை விசேஷம் நந்தகோபருக்கு. ஏந்தப்பட்ட கலன்கள் கொண்டு போய் நாம் வைத்தால் இந்த மாடுகள் என்ன பண்ணி விடுகின்றன? எதிர் பொங்கி மீதளிப்ப, எல்லா பாத்திரங்களும் அப்படியே வழிந்து விடுகிறது. கீழே பார்த்தாற் போலே குடமில்லை என்கிற குறை போக்கி பால் இல்லை என்கிற குறை இல்லை. கடலையே இட்டாலும் நிரப்பக்கூடிய பசுக்களாய் இருந்தன. திருவாய்ப்பாடியிலே பசுக்கள் என்று பார்த்தோம். அப்படி ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். எல்லாம் இடைவிடாமல் பாலை சொரிந்து கொண்டிருக்கின்றன இந்த பசுக்கள். அந்த பசுக்கள் ஆத்த படைத்தான். அத்தனை பசுக்களையும் அவர் வைத்துக்கொண்டு எல்லா பசுக்களையும் அவர் பாதுகாப்பவர் அந்த நந்தகோபர். அந்த ஆத்த படைத்தான் மகனே, வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே. பசுக்கள் எல்லாம் வள்ளலாக இருக்கின்றன. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று கீழே பார்த்தோம். இங்கேயும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே என்று அவரை அறிவுராய் என்று கண்ணபிரானை எல்லோருமாக சேர்ந்து எழுப்பினார்கள். கண்ணன் பார்த்தான். இப்போ இங்கே கீழே சொன்னார்களே விசேஷனம், ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் என்னார்? இது நந்தகோபருக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. திருவாய்ப்பாடியிலே அத்தனை பேருக்கும் இது பொருந்துமே. எல்லாரிடத்திலேயும் பசுக்கள் இருக்கின்றன. எல்லா பசுக்களும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்படியானால் இது என்னைத்தான் குறிக்கிறது என்று நான் ஏன் கொள்ள வேண்டும் என்று அவன் பேசாமல் இருந்தான். உடனே அவனை மட்டும் குறிக்கும் விதமாக சில வார்த்தைகளை சொன்னார்கள். ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலெழாய். பல அர்த்தங்கள் காட்டுகிறார்கள். ஊத்தமுடையாய் என்னால் திருடப்பிரமாண சித்தனே, வேதங்களால் தான் அவனை அறிய முடியும். வேதங்களை கொண்டுதான் எம்பெருமானை அறிய முடியும். வேதங்கள் தான் அவனை அறிய முடியும். அதற்கு மேலே பெரியாய், அந்த வேதங்களும் ஓரளவுக்கு அவனை பற்றி சொல்லலாமே தவிர அவனுடைய பெருமையை முழுவதுமாக சொல்ல முடியாது. அத்தனை பெரியவன் எம்பெருமான். ஆனால் அவ்வளவு பெரியவனாக இருந்து வைத்து உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே என்னால் அவதாரங்கள் எடுக்கிறான். எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? அவன் பரமபதத்திலே இருக்கும் வரை அவனுக்கு பெரிய தேஜஸே இல்லை. எப்பொழுது அவன் அவதாரம் எடுக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடராக ஆகுகிறான். சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா என்று வேதாந்தம் சொல்லுகிறது. அதுபோலே அவன் இங்கே பிறந்தால்தான் அவனுக்கு ஸ்ரேயஸே ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். இது ஒரு அர்த்தம். இன்னொரு விசேஷமான அர்த்தம், ஊத்தமுடையாய், அடியவர்களை காப்பதிலே உறுதி உடையவன். பெரியாய், எத்தனை பண்ணினாலும் அடியவருக்கு நான் என்ன பண்ணிவிட்டேன் என்று நினைக்கக்கூடியவன். கிருஷ்ணாவதாரம் முடிகின்ற சமயத்திலே அவன் என்ன நினைத்தான்? கோவிந்தேதி யதாக்கிரந்தத்து கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவமே ஹிருதயாத்து ந அபசர்பதி. அந்த திரௌபதியானவள் கோவிந்தா என்று கூப்பிட்டாளே, அந்த சமயத்திலே நான் ஒன்றும் செய்யவில்லையே அவளுக்கு, அப்படி கூப்பிடும்படி நான் செய்து விட்டேனே, அவளுக்கு ஒன்றும் பண்ணவில்லையே என்று குறையோடு போனானாம். ஆனால் எத்தனை பண்ணியிருக்கிறான் அந்த திரௌபதிக்காக. பெரிய பாரத யுத்தத்தை நடத்தி அத்தனை கௌரவர்களையும் கொன்று அவருடைய அந்த கூந்தல் பந்தால் விரலால் பாஞ்சாலி கூந்தல் முடிக்க பாரதத்துன்னு திரௌபதியுடைய குழல் முடிப்பதற்காக எத்தனை செய்திருக்கிறார். ஆனால் ஒன்றும் செய்யவில்லை என்று நினைக்கிறான். உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே, அந்த காலத்திலே
அவன் கண்ணபிரானாக அவதரித்து பல காரியங்கள் செய்தான் என்று நாம் கேள்விப்படுகிறோம். அதை பார்க்கிறோமா என்னால் அதை அர்ச்சாவதாரங்களிலே பார்க்கிறோம். இப்பொழுது அவன் பாண்டவர்களுக்கு தூதனாய் இருந்தான் என்னால் பாண்டவ தூதனாக அவனை சேவிக்கலாம். பார்த்தனுக்கு சாரதியாய் இருந்தான் என்னால் பார்த்த சாரதியாய் அவனை நாமும் இன்றைக்கு பார்த்த சாரதியாய் அவன் எழுந்தருளிருக்கிறான். அவனை ராஜகோபாலனாக சேவிக்கலாம், அவனை வேணுகோபாலனாக சேவிக்கலாம் என்னால் இதெல்லாம் நாம் நேரே பார்க்கவில்லையே. ஆனால் இன்றைக்கு அர்ச்சாவதாரத்திலே அவனை சேவிக்கிறோம். உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய். உடனே கண்ணபிரான் கேட்டான், எப்படி வந்தீர்கள் இந்த வவ்வலிடுகின்ற குளிரிலே? இத்தனை பேரும் நீங்கள் எழுந்திருந்து ஒருவரை ஒருவர் எழுப்பி நீங்கள் வந்தீர்களே, உங்களுக்கு கட்டமாக இல்லையா என்று கேட்டான். அதற்கு ஒரு கட்டமும் இல்லை, நாங்கள் உன்னுடைய நாமத்தையும் குணங்களையும் பாடிக்கொண்டு வந்தோம். மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆப்தாது வந்துன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம். உன்னுடைய விரோதிகள் அவர்களுடைய வலிமையெல்லாம் ஒழிந்து உன்னுடைய திருவடிகளிலே வந்து விழுவார்களே. யார் அப்படி விழுந்தார்? ஒரு காகாசுரன் அப்படி விழுந்தான். அவன் எத்தனையோ இடத்திலே அவன் சுத்தி திரிந்தான். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்னழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம் என்ன ஆழ்வார் சொல்கிறாரே. அதுபோல நாங்கள் வழி தொலைந்து உன் வாசற்கணாப்தாது வந்தொன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம். உன்னுடைய குணங்களை எல்லாம் புகழ்ந்து வந்தோம், போத்தி வந்தோம் என்று இந்த பாசுரத்திலே கண்ணபிரானை எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் இது என்ன திவ்ய தேசம் என்னால் திருநாராயணபுரம் என்கிற திவ்ய தேசம். நமக்கு ஒரு சந்தேகம் எழும், 108 திவ்ய தேசங்களுக்குள்ளே திருநாராயணபுரம் என்கிற திவ்ய தேசம் இல்லையே, இது எப்படி திவ்ய தேசமாக கொள்ளலாம் என்னால் இந்த குறை எம்பெருமானாருக்கே தோன்றி அவரே என்ன பண்ணிவிட்டார், நம்மாழ்வார் அருளி செய்த ஒரு திருவாய்மொழியை திருநாராயணபுரம் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்து விட்டார். ஒரு நாயகமாய் என்கிற திருவாய்மொழியை திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்து தூய்மினோ என்று அந்த பாசுரத்திலே வருகிறது. ஆழ்வார் அந்த திருநாரணனுடைய பாதங்களை பணியுங்கள் என்று நமக்கு உபதேசித்தார். அது அப்படியே அந்த திருவாய்மொழியை எம்பெருமானார் திருநாராயண பெருமாளுக்கு சமர்ப்பித்து விட்டார். சரி, எப்படி இந்த பாசுரத்திலே அந்த திவ்யதேசம் உணர்த்தப்படுகிறது என்னால் ஏத்த கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்னால் ஆச்சாரியர்கள். அதெல்லாம் ஆச்சாரியர்கள் எல்லோரும் என்ன பண்ணுகிறார்கள், நாம் எத்தனை கேட்கிறோமோ அத்தோடு நிற்காமல் இன்னும் பல பல அர்த்த விசேஷங்களை நமக்கு சொல்கிறார்கள். வள்ளல்களாக இருக்கிறார்கள். பசுக்கள் என்னால் சாத்விக பிரகிருதிகளாக இருக்கிறார்கள். இத்தனை ஆச்சாரியர்களையும் உருவாக்கினவர் யார் என்னால், படைத்தவர் யார் என்னால் அவர் எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர். அந்த எம்பெருமானாருடைய மகனே, ஆத்த படைத்தான் மகனே என்னால் அது எத்திராஜ சம்பத்குமாரனை குறிக்கும். எம்பெருமானாருடைய பிள்ளை தானே அவர், செல்வ பிள்ளை என்று அதுதானே அவருடைய திருநாமம். அதனால் எம்பெருமானாருடைய பிள்ளை, எம்பெருமானார் அந்த திவ்யதேசத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய இந்த செல்வ பிள்ளையை, அவரை இந்த எத்திராஜ சம்பத்குமாரனை என்னுடைய பிள்ளை போலே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார். டெல்லியிலே போய் அந்த விக்கிரகத்தை மீட்கின்ற சமயத்திலே வருக 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 இங்கே, வாமன நம்பி வருக இங்கே என்று சொன்ன பொழுது அந்த எம்பெருமான் அவரே எழுந்து வந்து எம்பெருமானாருடைய மடியிலே ஒரு குழந்தையைப் போலே அமர்ந்து கொண்டார். அன்று முதல் அவர் செல்வ பிள்ளையாக ஆகிவிட்டார், எத்திராஜ சம்பத்குமாரனாக ஆகிவிட்டார் என்று பார்க்கிறோம். ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே. ஊத்தமுடையாய் என்னால் அடியவர்களை காப்பதிலே உறுதி உடையவர். எம்பெருமானாரை ரங்கநாதன் கூட காப்பாற்ற முடியவில்லை. சோழராஜனுக்கு ஒரு சோழராஜ உபதிரவத்தால் ரங்கநாதரை விட்டே எம்பெருமானார் வந்து விட்டார். அந்த சமயத்திலே ராமானுஜரை காப்பாற்றியவர் இந்த திருநாராயண பெருமாள். பெரியாய் என்னால் அவர் எத்தனை பெரியவர், ராமனாலே ஆராதிக்கப்பட்டவர், கண்ணனாலே ஆராதிக்கப்பட்டவர், அவர் அத்தனை பேராலும் ஆராதிக்கப்பட்டவரானதனாலே மிக மிக பெரியவர். உலகினில் தோத்தமாய் நின்ன சுடர். ஒரு காலத்திலே அந்த ஊரிலே எம்பெருமான் எங்கு என்று தெரியாமல் எல்லோரும் தேடிக்கொண்டிருந்தார்கள். எம்பெருமான் ஒரு புத்திலே மறைந்து கிடந்தார். அப்பொழுது எம்பெருமானார் வந்த பிற்பாடு அந்த எம்பெருமான் திருநாராயண பெருமாள் தானே தன்னை வெளிப்படுத்தி கொண்டான். உலகினில் தோத்தமாய் நின்ன சுடர். சுடர் என்னால் எங்கே பிரகாசிக்கும், மலைமேல் இருந்தால் தானே சுடர் நன்றாக பிரகாசிக்கும். அவன் மலைமேலே மேலக்கோட்டையிலே இருக்கிறான் என்று எல்லா வார்த்தைகளும் அந்த எம்பெருமானை குறிப்பதாக ஆச்சரியமாக அமைந்திருக்கிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருப்பாவையும் திவ்யதேசமும் என்கிற நிகழ்ச்சியிலே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ